நண்பர்களே இந்த வீடியோல Facebook பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Facebookல ஒரே ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி நான் நம்புறேன். சோ இந்த வீடியோல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. நீங்க Facebook புதுசு இல்ல இப்பதான் ஓபன் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நீங்க ஊக்கப்படுத்துற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் ஆலோசனை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். Facebook ஒரு பிரபலமான சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். எல்லோராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த சோஷியல் அப்ளிகேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நிறைய இடங்கள்ல நீங்க பயன்படுத்திருப்பீங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கையும் கொடுத்துட்டாங்க. ஃபேஸ்புக்கில் உங்கள்கிட்ட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா நீங்க அதை கனெக்ட் பண்ணி கூட எங்களுடைய ப்ராடக்டை நீங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஓப்பனாக தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேஸ்புக் யூசர் நேம் ஐடியை வந்து நீங்க எதுலையாவது நீங்க பயன்படுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒருவேளை நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இது வேண்டாம்ப்பா ஆல்ரெடி நான் வந்து ஒதுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி அது எங்க இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நான் தெரியப்படுத்த போறேன். இந்த வீடியோவை எந்த போதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போன்ல கண்டிப்பா Facebook இருக்கும். இந்த Facebookை நீங்க ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது Facebook ஐடியை நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல போய் நீங்க செக் பண்ணலாம். Facebook ஓபன் பண்ணுங்க. சைன் இன் கொடுத்து ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ஒரு 3 லைன் இருக்கா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேஜ் வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங், அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது ஒரு பேஜ் லோட் ஆகும். இதுல டாப்ல பாத்தீங்கன்னா லாக்ட் இன் வித் Facebook, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆக்டிவ், எக்ஸ்பயர்ட், ரிமூவ்ட் 3 டேப் கொடுத்திருப்பாங்க. இல்ல ஆக்டிவ்ல நான் ஒரு வெப்சைட்டுக்கு என்னுடைய Facebook ஐடியை பயன்படுத்துறேன், ஒருவேளை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த சைட்டுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து விசிபிள் ஆகும் ப்ளூ கலர். ஸோ இதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா போதுமானது. டேப் பண்ணி பார்க்கலாமா, இல்ல எடிட் பண்ணலாம். டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வருது, ரிமூவ் திஸ் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஆல்சோ delete all post photos and videos on Facebook. These apps and websites may have published on your behalf. என்னுடைய அனுமதியை வாங்கி Facebookல நிறைய விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்களா. ஸோ அதனால இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை ரிமூவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ரிமூவ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா remove.com logged in. ஸோ டன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் பகுதியில் அந்த வெப்சைட் இல்லை. இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ், இங்கேயும் இல்லை. அதாவது கம்ப்ளீட்லி இது டெலீட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கோட ஐடியை நீங்கள் எதுலையாவது பயன்படுத்திருந்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்க. எது தேவை எது தேவையில்லையோ அதை நீங்க பயன்படுத்தலாம், தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம். சமல பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டை, ஆப்ஸ், வெப்சைட் எங்கெல்லாம் வந்து லாகின் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். தேவைப்பட்டா பயன்படுத்தலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோவை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.